இப்போ எப்போதாவது ஒரு முழுமையான கண்ணாடி வீட்டுக்குள்ள வாழ்றத நீங்க கற்பனை செஞ்சு பார்த்திருக்கீங்களா? கண்ணாடி வீடா? ஆமா, அந்த வீடு முழுசும் கண்ணாடியால ஆனது. வெளிய வீதியில போறவங்க நீங்க என்ன பண்றீங்க, வீட்டுக்குள்ள என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு எல்லாத்தையும் வெளிப்படையா பார்க்க முடியும். கேட்கவே கொஞ்சம் சங்கடமா இருக்கே. கண்டிப்பா. ஆனா உங்களுக்கு தேவைப்படும்போது மட்டும் ஒரே ஒரு பட்டன் அழுத்தி அந்த கண்ணாடியை இருட்டாக்கிக் கொள்ள முடியும்னா எப்படி இருக்கும்? அதே சமயம் அந்த வீடு உங்களுடையதுதான்ங்கிறத எந்த ஒரு மைய அதிகார அமைப்புக்கும் உங்களால சந்தேகமே இல்லாம நிரூபிக்கவும் முடியும். ஓ! இது ஒரு சுவாரஸ்யமான உதாரணம். இங்க தான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே இருக்கு. நிதி உலகிலும் குறிப்பா கிரிப்டோ உலகிலும் இப்படி ஒரு தொழில்நுட்பம் சாத்தியம்னா அது எப்படி இருக்கும்? அதுவும் பல பில்லியன் டாலர்களை கையாளும் அளவுக்கு பாதுகாப்பா இருந்தா. பொதுவா கிரிப்டோ உலகத்துல எப்போதுமே 2 முரண்பாடுகள தான் இருந்து வந்திருக்கு. கரெக்ட். ஒன்னு, பிட்காயின் போல எல்லாமே வெளிப்படையா தெரியற ஒரு அமைப்பு. ஆமா. இன்னொன்னு முழு இருட்டற மாரி யார் யாருக்கு பணம் அனுப்புறாங்கன்னு யாருக்குமே தெரியாத அமைப்பு. எக்ஸாக்ட்லி. ஒரு நடுத்தரமான வழி அங்க இல்லவே இல்ல. ஆனா இந்த 2 முரண்பாடுகளையும் உடைச்சு உலகின் முதல் பிரைவசி பிளாக் செயின் அப்படின்னு அழைக்கப்படுற அனுபிஸ் செயின் இதை எப்படி சாத்தியமாக்குது அப்படிங்கறத தான் இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறோம். இது பிளாக்செயின் தொழில்நுட்பத்தோட பரிணாம வளர்ச்சியில ஒரு மிக முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். இத முழுமையா புரிஞ்சுக்க நாம பல தரவுகள ஒண்ணா இணைச்சு பார்க்கணும். எந்த மாதிரி தரவுகள்? அதாவது அனுபிஸ் நெட்வொர்க்கோட தொழில்நுட்ப ஒயிட் பேப்பர்கள், அவங்களோட அவேக் ILO ஆவணங்கள், அப்புறம் இந்த திட்டத்தை ரொம்ப நுணுக்கமா ஆராய்ஞ்ச மனோஜ் சௌராசியா, அஜய் தாக்ரே மாதிரியான கிரிப்டோ பகுப்பாய்வாளர்களோட யூடியூப் காணொளிகள். இது எல்லாத்தையும் நாம அலசப் போறோம். சூப்பர். இந்த தரவுகளை எல்லாம் ஆழமா ஆராயும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அவங்க சும்மா ஒரு புது கிரிப்டோகரன்சியை மட்டும் உருவாக்கல. பின்ன வேற என்ன பண்றாங்க? நிறுவன அளவிலான நிதி பயன்பாட்டிற்கும் தனிநபரோட தனியுரிமைக்கும் இடையில ஒரு நீண்டகால போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப பாலத்தை கட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. சரி, அப்போ அந்த பாலத்தோட தொழில்நுட்ப கட்டமைப்பு முதல்ல கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். அனுபிஸ் செயின் தங்களோட மைய தொழில்நுட்பா செலக்டிவ் பிரைவசி, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தனியுரிமை அப்படிங்கறத முன்வைக்கிறாங்க. ஆமா. நம்ம ஆரம்பத்துல பேசினா அந்த கண்ணாடி வீட்டு உதாரணத்தையே எடுத்துப்போம். கண்ணாடியை இருட்டாக்கலான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பாரம்பரிய நிதி அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாருன்னு வெளிப்படையா சொல்லாட்டி நீங்க மோசடி செய்ய வாய்ப்பு இருக்குன்னு வாதிடுறாங்களே. உண்மைதான். இதை எப்படி ஒரு பிளாக் செயின் தீர்க்க முடியும்னு உங்களுக்கு தோணலாம். இங்க தான் பிளாங்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கணித முறை உள்ளே வருது. பிளாங்க்? ஆமா. இது ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப்ஸ், அதாவது ZK ப்ரூஃப்ஸ் சார்ந்த ஒரு தொழில்நுட்பம். இதை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, உங்ககிட்ட ஒரு ரகசிய செய்தி இருக்குங்கிறத அந்த செய்தியை வெளியில சொல்லாமலேயே நீங்க நிரூபிக்க முடியும். ஒரு நிமிஷம், செய்தியை சொல்லாமலேயே நிரூபிக்க முடியுமா? ஆமாம். அனுபிஸ் நெட்வொர்க்ல நீங்க ஒரு பரிவர்த்தனை செய்யும்போது ஒட்டுமொத்த டேட்டாவும் பிளாக் செயின்ல பதிவாகாது. அதுக்கு பதிலா அந்த பரிவர்த்தனை உண்மையானது தானா அப்படின்னு சரிபார்க்க வெறும் 400 பைட்கள் அளவிலான ஒரு சின்ன கணிதச் சான்று மட்டும்தான் உருவாக்கப்படும். வெறும் 400 பைட்கள் தானா? ஆமா, 400 பைட்கள் சில மில்லி வினாடிகள்லயே சரிபார்க்கப்படும். இதனால என்ன லாபம்னா, பரிவர்த்தனை செய்யப்பட்ட தொகை வெளியில எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை அனுப்புனது யாரு, வாங்குனது யாரு, அவங்க கணக்குல மீதி எவ்வளவு பணம் இருக்குங்கிற தகவல் எல்லாம் முற்றிலுமா மறைக்கப்பட்டுடும். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தெரியுது. நீங்க பரிவர்த்தனை செய்றவங்களோட அடையாளத்தை மறைக்கலாம் சொல்றீங்க. ஆனா கிரிப்டோ உலகத்துல இப்போ அரசாங்கங்கள் கொண்டு வர்ற மிகப்பெரிய சட்டமே KYC தானே? ஆமா, நோ யோ கஸ்டமர். நீங்க யாருன்னே தெரியாம எப்படி நீங்க சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் செய்யலன்னு அரசாங்கம் நம்புவோம். வங்கிகள்ல நம்ம பாஸ்போர்ட், முகவரி சான்றிதழ் எல்லாம் கொடுத்து ஒரு மைய சர்வர்ல சேமிக்கிறோம். அனுபிஸ் மட்டும் எப்படி அடையாளத்தை மறைச்சுக்கிட்டே சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இயங்கும்னு சொல்றாங்க? இது ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி. நிறைய பிரைவசி காயின்கள் தோல்வி அடைஞ்ச இனமே இதுதான். அனுபிஸ் இந்த சிக்கலை தீர்க்க ZKKYC அப்படிங்கிற ஒரு புது அணுகுமுறையை கையாளுறாங்க. அது எப்படி வேலை செய்யுது? பாரம்பரியமா நம்ம பேங்க்ல கொடுக்கிற பாஸ்போர்ட் காப்பிகள் ஒரு மையப்படுத்தப்பட்ட சர்வர்ல இருக்கும். அது ஹேக் ஆனா நம்ம ஒட்டுமொத்த அடையாளமும் திருடப்படும். ஆனா அனுபிஸ் ICAO பாஸ்போர்ட் தரநிலைகளை பயன்படுத்துறாங்க. அதாவது எலக்ட்ரானிக் பாஸ்போர்ட். ஆமா. உங்களோட நவீன ஸ்மார்ட் போன்ல இருக்கிற NFC சிப் மூலமா உங்களோட பாஸ்போர்ட்டை நீங்களே ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், என் போன்ல இருக்கிற ஒரு ஆப் மூலமா என் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ண சொல்றீங்க. ஆனா அந்த டேட்டா என் போனை விட்டு வெளியே போனா மறுபடியும் அதே திருட ஆபத்து இருக்கே. கரெக்டா புடிச்சிங்க.
ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த தரவுகள் உங்க போனை விட்டு வெளியே போறதே இல்ல. அப்படியா? பின்ன எப்படி வெரிஃபை பண்றாங்க? உங்க போன் அந்த பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ண உடனே அதுல பதிக்கப்பட்டிருக்க அரசாங்கத்தோட கிரிப்டோகிராஃபிக் கையொப்பத்தை அது சரிபார்க்கும். அதுக்கப்புறம் உங்க போனுக்குள்ளேயே ஒரு ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் உருவாக்கப்படும். ஓ, போனுக்குள்ளேயேவா? ஆமா, இந்த ப்ரூஃப் பிளாக் செயினுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? இந்த நபர் ஒரு உண்மையான மனிதர், இவர் எந்த ஒரு சர்வதேச தடைப்பட்டியலிலும் இல்ல, இவர் சட்டத்துக்குட்பட்ட குடிமகன், இத மட்டும்தான் சொல்லும். உங்க பேரையோ நீங்க எந்த நாடு என்பதையோ அது பிளாக் செயினுக்கு அனுப்பவே அனுப்பாது. வாவ்! அந்த கணிதச் சான்றை வச்சுக்கிட்டு நெட்வொர்க் உங்களுக்கு ஒரு சோல்பவுண்ட் ஐடென்டிட்டி டோக்கன், அதாவது எஸ்ஐடி ஒன்னு வழங்கும். ஓ, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, அந்த எஸ்ஐடி அப்படிங்கிறது நான் எந்த தப்பும் செய்யாதமே இருப்பதற்கான ஒரு டிஜிட்டல் முத்திரை மாதிரி. அந்த முத்திரைய வச்சுக்கிட்டு என்னால சுதந்திரமா பரிவர்த்தனை செய்ய முடியும். ஆனா என் உண்மையான பேரு யாருக்கும் தெரியாது. எக்ஸாக்ட்லி. இது நாம இது வரைக்கும் பார்த்த சிஸ்டம்களை விட ரொம்பவே வித்தியாசமானது. உங்களுக்கு தேவைப்படும்போது மட்டும் நீங்க நிறுவனங்களிடம் நான் எந்த தடைப்பட்டியலையும் இல்லைன்னு நிரூபிக்கலாம். அதே நேரம் உங்க தனிப்பட்ட தரவுகள் உங்க கைகள்ல மட்டுமே பாதுகாப்பா இருக்கும். ம். இது கேட்கறதுக்கு ரொம்பவே பிரமாதமா இருக்கு. ஆனா தொழில்நுட்பம் எவ்வளவு சிறப்பா இருந்தாலும், அது மத்த உலகத்தோட, அதாவது மத்த பிளாக் செயின்களோட பேச முடியலன்னா, அது ஒரு தனி தீவா தேங்கிடும் இல்லையா? கண்டிப்பா. இன்னைக்கு கிரிப்டோ உலகத்துல யூனிஸ்வாப் மாதிரியான மையப்படுத்தப்படாத பரிமாற்றங்கள்ல தான் கோடிக்கணக்கான வர்த்தகம் நடக்குது. அனுபிஸ் அதோட எப்படி இணைந்து செயல்பட முடியும்? நீங்க சொல்றது மிகச் சரியான கணிப்பு. நிறைய பழைய பிரைவசி நெட்வொர்க்குகள் தங்களை சுத்தி ஒரு பெரிய சுவரை கட்டிக்கிட்டதால தான் அப்படியே காணாம போயிடுச்சு. ஆனா அனூபிஸ் EVM, அதாவது எத்தீரியம் விர்ச்சுவல் மிஷின் கூட 100% இணக்கமானது. ஓ, இவிஎம் சப்போர்ட் இருக்கா? ஆமா, இத ஒயிட் பேப்பர்ல ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க யூனிஸ்வாப் மாதிரியான ஒரு தளத்துல ட்ரேட் பண்ண விரும்புறீங்கன்னு வச்சுப்போம். உங்க அனூபிஸ் கணக்குல இருந்து நேரடியா அங்க போனா உங்க அடையாளம் தெரிஞ்சிடும். ஆமா, ட்ரேஸ் பண்ணிடுவாங்களே. இத தவிர்க்க அனூபிஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் உங்களுக்காக ஒரு தற்காலிக கணக்க உருவாக்கும். இத எஃபிமரல் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தற்காலிக கணக்குனா அது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படுற கணக்கா? அது எப்படி செயல்படுது? சரியா சொன்னீங்க. நீங்க செய்ய வேண்டிய பரிவர்த்தனைக்கான தொகையும் அதுக்கான கேஸ் கட்டணமும் அந்த தற்காலிக கணக்குக்கு மாற்றப்படும். அந்த புதிய கணக்கு உங்க சார்பா யூனிஸ்வாப் தளத்துக்கு போய் பரிவர்த்தனையை முடிக்கும். ஓகே. பரிவர்த்தனை முடிஞ்ச உடனே அங்கிருந்து வந்த தொகையை உங்க உண்மையான ரகசிய கணக்குக்கு அனுப்பிட்டு அந்த தற்காலிக கணக்கு தன்னைத்தானே அழிச்சுக்கும். வாவ்! அதாவது யூனிஸ்வாப் தளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய முகவரியிலிருந்து யாரோ ஒருத்தர் வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆமா, உங்களோட உண்மையான பணப்பையை அதோட நேரடியா தொடர்பு கொள்ளவே இல்ல. இது வந்து ஒரு மிகச்சிறந்த மறைமுக போர் உத்தி மாதிரி இருக்கு. சரி, தத்துவார்த்த ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் இது ரொம்ப பலமா தெரியுது. ஆனா நாம இப்போ யதார்த்தத்துக்கு வருவோம். சொல்லுங்க. ஒரு பிளாக் செயின் என்ஜின் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அது ஓடுறதுக்கு எரிபொருள் வேணும். கிரிப்டோ உலகத்துல அந்த எரிபொருள் அப்படிங்கிறது லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம். இதுக்காகத்தான் அவேக் ILO எனப்படும் இனிஷியல் லிக்விடிட்டி ஆஃபரிங் கொண்டு வரப்பட்டதா தரவுகள் சொல்லுது. அந்த எண்கள் எல்லாம் எந்த அளவுக்கு பெரியதா இருக்கு? அந்த எண்களை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மலைப்பா இருக்கு. அவே கையல்வோவோட மொத்த இலக்கு 220 மில்லியன் டாய். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டாய் அப்படிங்கிறது அமெரிக்கா டாலருக்கு நிகரான ஒரு ஸ்டேபிள் காயின். அதாவது 220 மில்லியன் டாலர் மதிப்பிலான நேரடி பணப்புழக்கத்தை அவங்க கேக்குறாங்க. ஆமா, இது 3 சுற்றுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முதல் சுற்றான 100 மில்லியன் டாய் வெறும் 17 மணி நேரத்துல விற்று தீர்ந்திருக்கு. வெறும் 17 மணி நேரத்துல 100 மில்லியனா? ஆமா, கிரிப்டோ சந்தையோட தற்போதைய சூழ்நிலையில இது ஒரு மிகப்பெரிய அளவிலான மூலதன திரட்டல். தற்போது சுமார் 160 மில்லியன் டாலர் மதிப்பிலான லிக்விடிட்டி அனூபிஸ் மெயின்நெட்டுக்கு மாற்றப்பட தயாரா இருக்கு. ஒட்டுமொத்தமா 400 மில்லியன் டாலர் லிக்விடிட்டி அடைய இலக்கு வச்சிருக்காங்க. இங்க நான் வந்து ஒரு கடினமான கேள்வியை கேட்க போறேன். கேளுங்க. ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு 220 மில்லியன் டாலர் தேவை அப்படின்னா, அவங்க நேரா சிலிக்கன் வேலியில இருக்கிற மிகப்பெரிய வெஞ்சர் கேபிட்டல், அதாவது VC முதலீட்டாளர்கள் கிட்ட போய் பணத்தை பெற்றிருக்கலாமே. அதை ஏன் செய்யல? சமூகத்திடம், அதாவது சாதாரண முதலீட்டாளர்களிடம் வந்து இவ்ளோ பெரிய தொகையை கேட்பது அவங்களுக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்துறது இல்லையா? பெரிய முதலீட்டாளர்கள் வராத இடத்துல சாதாரண மக்கள் ஏன் பணத்தை போடணும்? இது சந்தையில பலரும் கேட்கிற ஒரு ரொம்ப இயல்பான கேள்விதான். ஆனா அனூபிஸ் அமைப்பாளர்கள் ஏன் விசிகளை தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வலுவான பொருளாதார காரணமே இருக்கு.
இத அவங்க கேப்பிபரா ILO அப்படின்னு அழைக்கிறாங்க. கேப்பிபரா ILOவா அப்படின்னா? பொதுவா விசிகள் உள்ள வந்தா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க ஆரம்பத்திலேயே பல மில்லியன் டோக்கன்களை ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில வாங்கி வச்சுப்பாங்க. பிளாக்செயின் சந்தைக்கு வரும்போது அந்த டோக்கன்களோட விலை உயரும். ஆமா, அப்போ அவங்க லாபத்துல வித்துடுவாங்க. கரெக்ட். உடனே விசிகள் அதை சந்தையில மொத்தமா வித்துட்டு லாபத்தோட வெளியேறுவாங்க. இதனால விலையில மிகப்பெரிய சரிவு ஏற்படும். கடைசியில பாதிக்கப்படுறது யாரு? அந்த டோக்கனை ரொம்ப நம்பிக்கையா வாங்கின சாதாரண முதலீட்டாளர்கள் தான். சரி, அப்படியென்றால் பெரிய முதலீட்டாளர்கள் அல்லது வேல்ஸ் அப்படின்னு சொல்ற பெரு முதலாளிகள் இந்த சமூக அடிப்படையிலான ILOவும் வந்து மொத்தமா பணத்தை போட்டு டோக்கன்களை வாங்கி சந்தைய தங்களுக்கு சாதகமா மாத்திக்க முடியாதா? அதை கட்டுப்படுத்த தான் அவங்க டிவார்ம் அப்படிங்கிற ஒரு சிக்கலான வழிமுறையை பயன்படுத்துறாங்க. டிவார்ம் அப்படின்னா என்ன? டைம் வெயிட்டட் ஆட்டோமேட்டட் மார்க்கெட் மேக்கர். இதை வந்து ஒரு ஸ்மார்ட்டான டிராஃபிக் சிக்னல் மாதிரி நீங்க கற்பனை செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய முதலீட்டாளர் வந்து ஒரே அடியா $10 மில்லியன் டோக்கன்களை வாங்க முயன்றால் இந்த டிவார்ம் என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? தடுத்துடுமா? அந்த பெரிய ஆர்டரை அப்படியே முழுசா நிராகரிக்காது. ஆனா அதை சிறு சிறு துண்டுகளா பிரிச்சு அடுத்த சில நாட்களுக்கு அல்லது சில பிளாக்குகளுக்கு ரொம்ப மெதுவா செயல்படுத்தும். ஓ, அதாவது அவங்க மொத்தமா வாங்கி விலையை ஏற்றி விடாம சந்தையோட இயல்பான ஓட்டத்தோட அந்த பரிவர்த்தனையை கலந்து விடுறாங்க. கட்டுப்பாட்டுல இயங்குறதால இந்த அமைப்பின் மூலமா கிடைக்கிற லாபமும் பரிவர்த்தனை கட்டணங்களும் மீண்டும் சமுதாயத்துக்கே போய் சேரும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓ, அதனாலதான் இத ஒரு ஃபேர் லான்ச், அதாவது நியாயமான தொடக்கம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, சரி, இப்போ நாம இந்த விவாதத்தோட மிக முக்கியமான அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான பகுதிக்கு வருவோம். சரி. லிக்விடிட்டி கிடைச்சிருச்சு, நெட்வொர்க் தொடங்கிடுச்சு. இது எப்படி தொடர்ந்து இயங்கும்? இதுக்காக அவங்க உருவாக்கியிருக்க அந்த பொருளாதார கட்டமைப்பு, அதாவது மும்மூர்த்தி டோக்கன் மாடல், இதை நான் சரியா புரிஞ்சிருக்கேனான்னு பாருங்க. இதுல LGNS, A மற்றும் ANP அப்படின்னு 3 டோக்கன்ஸ் இருக்கு. ஆமாமா, இது எப்படி ஏவுதுன்னு கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். முதலாவது LGNS. இதுதான் இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட அடிப்படை டோக்கன். இங்கிலீஷ்ல பேஸ் டோக்கன்னு சொல்லுவோம். ஓகே. ரெண்டாவது A. இது ஒரு ஸ்டேபிள் காயின். இது நீங்க நேரடியாக போய் வாங்க முடியாது. அப்ப எப்படி கிடைக்கும்? உங்ககிட்ட உள்ள LGNS டோக்கனை எரிப்பதன் மூலம், அதாவது பர்ன் பண்றதன் மூலம் மட்டுமே இந்த A காயினை நீங்க உருவாக்க முடியும். சரி. மூணாவது ANP. இது இவங்களுடைய சுற்றுச்சூழல் டோக்கன். உருவாக்கப்பட்ட அந்த A காயினை பயன்படுத்தி தான் நீங்க இந்த ANP டோக்கன்ல முதலீடு செய்ய முடியும். பொறுங்க, இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தெரியுது. நீங்க வந்து ஒரு பாலத்தை கட்டியிருக்கீங்க. அந்த பாலத்தின் மீது மக்கள் பயணிக்கணும்னா அவங்க முதல்ல அந்த பாலத்தோட அடிப்படையே உடைச்சு எரிக்கணும்னு சொல்றீங்களா? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். ஒரு சிஸ்டத்தோட அடிப்படை டோக்கனையே, அதாவது LGNS-ஐயே எரிச்சா அந்த சிஸ்டம் எப்படி வளரும்? இது முதலீட்டாளர்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாதா? நீங்க கேக்குறது நியாயமான சந்தேகம்தான். ஆனா பொருளாதார அடிப்படையில இத கட்டுப்படுத்தப்பட்ட பற்றாக்குறை, அதாவது இன்ஜினியர்ட் ஸ்கேர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நாம யூடியூப்ல மனோஜ் சௌராசியா ரொம்ப விரிவாக விளக்கிய ஒரு கணக்கீட்டை பார்த்தால் உங்களுக்கு இதோட ஆழம் புரியும். என்ன சொல்றாரு அவரு? இந்த ஒட்டுமொத்த அமைப்புலயும் அதிகபட்சமாக இருக்க போறதே வெறும் 2.1 லட்சம் GLGNS டோக்கன்கள் மட்டும்தான். வெறும் 2,10,000 தானா? ஆமா, அதுலயும் 40%, அதாவது ஒரு 84,000 டோக்கன்கள் மட்டுமே சமூகத்துக்கு இலவசமா ஏர்டிராப் மூலமா விநியோகிக்கப்படுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 10,000 டை முதலீடு செய்த ஒருத்தருக்கு வெறும் 5.26 GLGNS மட்டுமே கிடைச்சிருக்கு. என்னது, $10,000 நிகரான முதலீட்டிற்கு வெறும் 5 டோக்கன்கள் தானா? இது பிட்காயினை விட மிக குறைவான சப்ளையா இருக்கே. அதுதான் இதுல உள்ள சூட்சமமே. இந்த டோக்கன் அந்த அளவுக்கு ஒரு பற்றாக்குறையாக உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ அனுபிஸ் சுற்றுச்சூழல் வளர வளர அதிக மக்கள் ANP டோக்கனை வாங்க விரும்புவாங்க இல்லையா? ஆமா. ANP டோக்கனை வாங்கணும்னா அவங்க அந்த ரொம்ப அரிதான LGNS டோக்கனை எரிக்கணும். ஒரு புறம் ALGNS-ஓட மொத்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகும், மறுபுறம் சிஸ்டம் பயன்பாடு அதிகரிப்பதால அதற்கான டிமாண்ட் கூடிக்கிட்டே இருக்கும். ஓ, இப்போ புரியுது. சப்ளை குறைய குறைய மீதமுள்ள LGNS டோக்கன்களின் மதிப்பு இயற்கையாகவே பல மடங்கு உயரும். எக்ஸாக்ட்லி. இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி முறைய, அதாவது ஒரு சர்க்குலர் ஃப்ளோவை உருவாக்குது. அதாவது என் கையில இருக்கிற ஒரு பொருளை நான் எரிக்க எரிக்க உலகத்துல மீதமுள்ள அந்த பொருளோட மதிப்பு அதிகரிக்குது.
நீங்க சொல்றத பார்த்தா முதலீட்டாளர்கள் ஒரு பெரிய குழப்பத்துல இருப்பாங்க. எப்படி? தன்னிடம் உள்ள அந்த சில எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை பத்திரமா வச்சுக்கிறதா அல்லது அதை எரிச்சு ஏஎன்டி டோக்கனை வாங்கி அந்த சுற்றுச்சூழல்ல பங்கு கொள்வதா அப்படின்னு. இது ஒரு சுவாரஸ்யமான உளவியல் விளையாட்டாவும் தெரியுது. மிகச்சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இது முதலீட்டாளர்களை தொடர்ந்து சிஸ்டத்தோட இணைந்திருக்க செய்யும் ஒரு அற்புதமான உத்தி. மேலும் இந்த சிஸ்டத்தின் மீதுள்ள நம்பிக்கைய நாம யூடியூப் தரவுகள்ல, குறிப்பா அஜய் தாக்ரே போன்றவங்களோட காணொளிகள்ல தெளிவா பார்க்க முடிகிறது. அங்க உள்ள சமூகம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்ஜிஎன்எஸ் ஒருபோதும் ஏமாற்றாது, அவங்க மக்களுக்காகவே நிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப தீவிரமா நம்புறாங்க. நீங்க சொல்றது சரிதான். தரவுகளை பார்க்கும்போது அந்த சமுதாயத்தோட அசைக்க முடியாத நம்பிக்கையே நமக்கு நல்லாவே தெரியுது. அது கிட்டத்தட்ட ஒரு மத நம்பிக்கையை போல வலுவாக இருக்கு. ஆனா இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நாம ஒன்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். கண்டிப்பா. இது ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார பரிசோதனை என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதோட கணிதமும் கட்டமைப்பும் சரியா வேலை செஞ்சா இது ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருக்கும். ஆனா எந்த ஒரு கிரிப்டோ அல்லது நிதி முதலீட்டிலும் 100% உத்தரவாதம் அப்படிங்கிறது எங்குமே கிடையாது. இது ஒரு புதிய தொழில்நுட்பம், அதன் சொந்த ஆபத்துகளும் இருக்கவே செய்யும். நாம தரவுகள்ல உள்ள இந்த மாடலோட செயல்பாட்டை மட்டுமே இங்க பகுப்பாய்வு செய்றோம். அது முற்றிலுமே உண்மையான ஒரு பார்வை. இத நாம உணர்ச்சிகளை தாண்டி ஒரு தொழில்நுட்ப பரிணாமமாகவே அணுகணும். தரவுகளின்படி பார்த்தா அனுபீஸ் இப்போ எட்டர்னிட்டி ஃபேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புதிய சகாப்தத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. எட்டர்னிட்டி ஃபேஸ் அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னா, இதுவரைக்கும் காகித ஆவணங்களும் மையப்படுத்தப்பட்ட அதிகார அமைப்புகளும் தான் நாம யாருங்கிறத நிர்ணயிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இனி பிளாக் செயின் மற்றும் ZK ஐடென்டிட்டி எனப்படும் கணித அடிப்படையிலான பாதுகாப்பான அடையாளங்களை நோக்கிய ஒரு பெரிய மாற்றத்தை இது குறிக்குது. ரொம்ப ஆழமான சிந்தனை. இது வெறும் பணப்பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. தனி மனிதனோட தரவுத்தனி உரிமை அப்படிங்கிறது இனிமேல் ஒரு சலுகை அல்ல, அது ஒரு அடிப்படை உரிமை என்பதை சொல்லும் ஒரு தொழில்நுட்ப முன்னெடுப்பு தான் சொல்லணும். மிக சரியாக சொன்னீங்க. இந்த விரிவான ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். பிளாக் செயின் உலகை இது முற்றிலுமாக மாற்றக்கூடும். உங்க நிதி தகவல்கள், நீங்க யாரு என்பது, உங்களோட சொத்து மதிப்பு என எல்லாமே உங்க கைகள்ல, உங்க கட்டுப்பாட்டுல மட்டுமே இருக்கிற ஒரு உலகத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. ஆமா, அது ரொம்ப சுதந்திரமான ஒரு உணர்வு. உரையாடலை முடிக்கும் முன் உங்க சிந்தனையை தூண்டும் வகையில ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். ஒருவேளை அனூபிஸ் திட்டமிட்டபடி தனி மனிதனோட தனியுரிமையையும் அரசாங்கத்தின் சட்டப்பூர்வமான விதிமுறைகளையும் ஒரே நேரத்துல இந்த ZK KYC மூலம் வெற்றிகரமா செயல்படுத்தி காட்டினால் பாரம்பரிய வங்கிகளோட நிலைமை என்னவாகும்? அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஆமா, மக்கள் தங்கள் நிதி தரவுகளை அரசாங்கத்தோட நேரடி கண்காணிப்பிலிருந்து முற்றிலுமா மறைச்சு, ஆனா அதே நேரம் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை மட்டும் கணிதத்தின் மூலம் நிரூபிக்கும் ஒரு சிஸ்டத்தை அரசாங்கங்கள் இருகரம் நீட்டி ஏற்குமா? ஏன்னா அது மோசடிகளை தடுக்குது, அல்லது தங்களுடைய நேரடி கண்காணிப்பு அதிகாரம் பறிபோகுதுன்னு நினைச்சு அதை மூர்க்கமாக எதிர்க்குமோ? ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். இது தொழில்நுட்பத்திற்கும் அதிகாரத்திற்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய சதுரங்க வேட்டையோட தொடக்கமா? இத கொஞ்சம் ஆழமா சிந்தித்து பாருங்க. பல புதிய தேடல்களையும் கேள்விகளையும் உங்களோடு விட்டுச் செல்கிறோம். உங்களுடைய நேரத்திற்கும் ஆர்வத்திற்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.